போன மனுஷனை காட்டிலும் நாமளும் ஆண்டவருக்கு மறுஜென்ம முழுக்கு மறுரூபப்படுத்துறது, நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால நாமும் பழைய மனுஷனை களைந்து போட மனதாயிருக்கிறது. சென்ம சுவாபம், ஆதியில இருந்து அசுத்தமான கிரிகைகள், நம்முடைய சிந்தனையும் செயலும் கையும் காலும் அப்படித்தான் குறுகுறுனி வரும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்போ அந்த கிரியையெல்லாம் அடக்கி அவர் மறு ஜென்மம் முழுக்கினாலும் நம்மை மறு ஜென்மத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறதுனாலும் நம்மளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். குழியில் ஒருத்தன் விழுந்துட்டான், அப்படியே பிரேதமாதி தொங்கிட்டு கிடக்கூடாது, மேலே வரதுக்கு முயற்சி பண்ணணும். தூக்குறவர்களுக்கு அப்படி ஆத்தலாக இருக்கும். ஒரு கயிறை போடுவாங்க, ஒரு துண்டை போடுவாங்க, ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஏறி வர்றதுக்கு நம்மளை முயற்சி பண்ணணும். நம்ம அப்படியே உணர்வற்ற அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் சொல்லுது, மறுஜென்ம முழுக்கு, நான் நம்ம மறுரூபமாகிற முழுக்கு, அடுத்த பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். பரிசுத்த ஆவியை கதறி கதறி கேட்டு என்ன நிரப்ப உண்மையிலே அவர் தருவாருங்க. பச்சைப்பாதம் பார்க்காத தேவன். நிறைய பேர் மனசுல என்ன ஓடுது, ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் ஆவி, அந்த வரம், அந்த பரிசுத்த ஆவி, அந்நிய பாச தரிசனம் வரும், வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம், இதெல்லாம் அப்படி கிடையாது. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர், அவர் மனிதர் அல்ல, மாம்சமான யாவர் மீதும். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது, மறு ஜென்ம, நீ மறுரூபம் ஆகிறதும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். அடுத்த பரிசுத்த ஆவி, நிறைய பேர் மறுரூபம் ஆயிருக்காங்க, ஏற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியை பற்றி வெளிப்பாடு இல்லை. இப்போ ஒரு ரேட்டு, அது ஒரு 1000, 5000, 10,000, 1,00,000 வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கடையில் வாங்குகிற பொருள் அல்ல. உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஏக்கம், பெருமூச்சு, தாகம், ஆண்டவரே மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல அப்பா செய்த தியாகம், அவர் நமக்காக கொடுத்த அர்ப்பணிப்பு, அவர் என்னையெல்லாம் தியாகம், அதை நினைச்சு நினைச்சு அழுது கதறி கதறி உன் இருதயம் துடிக்கும்னா அந்த இருதயத்துக்குள்ளே உடனே அவர் இறங்கிடுவார். உன் இருதயம் நொறுங்கல, மேலோட்டு அழுதான், நீ உலக காரியத்தை மாத்திரம் சிந்திக்கிறாய். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் நமக்கு சொல்லுது. நாம முதலாவது இந்த உலகத்து காரியத்தை கேட்டு கேட்டே பழகிட்டோம். அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யம் அவருடைய ஆவியை கேட்டு பாரு. முதல் அஸ்திபாரமே அதுதான், நம்மளை உருவாக்குறது அதுதான். அந்த பரிசுத்த ஆவியை நிறைய பேர் என் நாமத்திலே நீங்கள் எதையும் கேட்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம் இருக்குது, என் நாமத்திலே நீங்கள் எதையும் கேட்கல. அப்ப நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் இருந்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், முங்கி ஞானஸ்தானம் எடுத்தோம், அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த லெவல், அந்த பரிசுத்த ஆவி துணையாளரே இருதயத்திலே சுமக்கிற பாக்கியத்தை இழந்திருக்கிறோம். அவர் தரமாட்டேன்னு சொன்னாரா? சொல்லு. ஏன் உன் இருதயம் கல்லா இருக்குது? இன்னைக்கு ஒரு மழையை கண்டோன்னா ஒதுங்கிட்டா பத்தியா? நீ எப்படி பிழைப்பாய்? நாங்கள் கேட்டு கேட்டு தான் பார்க்கும், கிடைக்க மாட்டேங்க. எப்படி கிடைக்கும்? இங்கேயே தெரிஞ்சு போகுமே. உன் வீடை விட்டு நீ எங்கேயாவது ஒதுங்கி நிற்பியா? உன் சொந்த வீட்டுக்கு வரணும். இன்னைக்கு உன் சொந்த வீடு 3 மணிக்கு உன் சொந்த வீடு, ஆராதனை வீடு, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த அப்பம், பரிசுத்த ரத்தம், இதை மறந்துட்டு இருக்கிறீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு. எப்படி உனக்கு ஆவியானவர் இறங்கி வருவார் இந்த மனநிலையில் இருக்கும்போது? அன்பான தேவ பிள்ளைகள், அவர் எல்லாத்துக்கும் அவர் ஞானம் உள்ள தேவன், அவரை ஏமாற்ற முடியாது. இறங்கிட்டார்னா உன்னை விட்டு போக மாட்டார். நீனும் மாறிடுவா. உனக்கு அந்த பழைய சென்ம குணமே இருக்காது. இயேசுவின் நாமத்தில் உத்தரவாதத்தோடு சொல்லுகிறேன், என் அனுபவத்தை வச்சு. இயேசு பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள வந்ததுனால அந்த திரும்பி நாய் தன் கக்கினதை திரும்ப திங்காதது போல, பன்றி சேற்றிலே மூழ்கி சாக்கடையில் விழுந்தது போல விழாம காத்து கொள்ள பரிசுத்தாவியானவர் மனுஷனுக்கு உதவி செய்வார். நம்மளே அந்த பாவம் செய்ய நினைப்பே வராது. பாவத்தை கொண்டு கிட்ட வச்சாலும் அந்த பாவத்தை பருகுகிற எண்ணம் உன் சிந்தையிலே வராது. சீனி தூர தள்ளுவாய். வசனம் இருக்குது, சீ அது அசுத்தம் என்று சொல்லுவாய். என்னையும் குடிக்க சொல்லி எவ்வளவு சொன்னாங்க.
வரவே வராதுங்க. அதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். தயவு செய்து கேட்கிறவங்க முதலாவது அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி, கர்த்தருடைய அவருடைய அன்பு, அவருடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்வேன். நீங்கள் போராடி பெற்றுக்கொள்ளுங்க, மீதி எல்லாம் தானாக உங்களுக்கு வந்துடும். தானா எந்த ஒரு ஊழியக்காரண்ட கொண்டு தலையை கொடுக்காண்டாம், எவனும் உங்களுக்காக ஜெபிக்காண்டாம். கர்த்தரே உங்களுக்கு அவரே உங்களுக்கு கேட்கறத அப்படியே கொடுத்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை அவர் ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அது திரும்ப திரும்ப அப்படி தான் வருது, கவனிங்க. அதை நீங்கள் கொஞ்சம் மனசில் புதுப்பீங்க, ஒவ்வொரு வசனமாக பாருங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. 23வது வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? எப்படி பேசுகிறார். கெட்டுப்போன மனுஷன், கெட்டுப்போன மனுஷனை அவர் உருவாக்கத்தான் இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்க இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். நீ கெட்டு போனவன், மனம் திரும்புங்கள். ஏன் ஆண்டவர் பொதுவாக சொல்றார்? எல்லாருமே கெட்டு, மனுக்குலமே கெட்டு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களாய் இருக்கிறதுனால தான் பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பாவ மனிதர்களை மீட்டும் பொருளாய் பூலோகத்துக்கு அனுப்பினார். பரிசுத்தன் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. அதான் ஆண்டவர் அதை மனசுல வச்சுதான் மனம் திரும்புங்கள் என்று பொதுவாய் சொன்னார். எல்லாரும் பாவியா இருக்கிறீங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்குன்னு சொன்னார். இங்கே சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உள்ளவர்களாகினா நீங்கள் வருவதற்கு அங்கே ஒரு இடம் இருக்குன்னு தானே அர்த்தம். கிடைக்காததை ஆண்டவர் சொல்ல மாட்டார். உன்னால முடியாததை கர்த்தர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். நமக்கு அந்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு மனம் இல்லை. வரோம், செபிக்கிறோம், விட்டுறோம், செபிக்கிறோம், அழுகிறோம், விட்டுறோம், செபிக்கிறோம், அழுகிறோம். அதுக்கு அடுத்தால போய் இன்னும் ஆண்டவரே நான் உம்ம பிள்ளையா மாற விரும்புகிறேன். போராடி நான் காலையில் ஒரு 3 தோசையாக உள்ள தள்ளியிருப்பேன். காலையில் அந்த 2 மணிக்கு முழிச்சாங்க. தயவு செய்து நம்புங்க, பலிபிடத்தில்னு சொல்கிறேன். நைட்டு 2 மணிக்கு பசி பொறுத்துக்கிட மாட்டேன். காலையில் திருவிருந்து விடிய அப்படியே 4:50 வரை ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அது பிறகு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிக்கிட்டு 5:15 குளிக்க போனேன். குளிச்சுட்டு வந்து அப்போ என் மனைவி சொன்னால் ஒரு ஆப்பிள் எண்ணெய் தின்னுங்கன்னு சொல்லி அது தொடலை, அப்படியே இருக்குது. அடுத்தால திருவிருந்து கொடுக்க போகணும். ஒரு கிளாஸ் காப்பி, ஒரு 1/2 கப்பு காப்பி, அதோடு நிற்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பலத்தை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நான் சும்மாவா இருக்கிறேன், சபைக்குள்ள பேசணும், ஆராதிக்கணும், மூச்சு விடாமல் பாடணும், தப்பு வரக்கூடாது, அநேகவர் அவ்வளவருக்கும் செபம் பண்ணணும். அவ்வளோ காரியம். வயிற்று ஒன்றில் இருந்தால் சிறுகுடலை பெருங்குடல் திங்கும், ஒரு மாதிரி ஆயசமாக வரும். வந்துட்டா ஆவியானுடைய வல்லமை அதுதான். உங்கள் உள்ளத்திலே, உங்கள் சரீரத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. 24வது வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதாங்க நடைமுறையில் உள்ளது. நம்ம உயிரோடு இருந்து நம்ம செயல்படுகிறது, நம்மளை செயல்படுத்துகிறது, நம்முடைய பேச்சு, நம்முடைய திறன், நம்முடைய கிரியைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுத்துகிறதை கண்ணால் காண முடியும். அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மகத்துவம் உள்ள தேவனைத்தான் நாம் சொந்த இரட்சகராக வைத்திருக்கிறோம். ஆனாலும் அந்த காரியத்தில் எட்டி பிடிக்க நமக்கு இன்னும் மனசு வரல. அல்லேலூயா. கவனிங்க, புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 23 அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அவைகள் காலை தோறும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன்.
மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வம் ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். அல்லேலூயா. இப்ப அந்த புலம்பல் 23 போடுமா? 23. அவைகள் காலை தோறும் புதிதாயிருக்கும். உண்மையிலே இதுல ஒரு தியாகம் ஒன்றும் கிடையாது, உனக்கு ஒரு வருத்தமே கிடையாது. நீங்க நினைப்பீங்க அந்த ஆளு பாவம் தியாகமாச்சு. இப்ப நான் பேசுறேன், நீங்க பாவம் ஒன்று, நீங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லாண்டா. தேவன் அவர் இருந்து பேசுறாரு, அதனால நிற்கிறேன். இதுக்கு நான் வருந்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை, என் பலவீனமும் இல்லை, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைன்னு வச்சிடுங்க. அல்லேலூயா. காலை தோறும் 2 மணிக்கு எழும்புறது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஆயுசு நாள் முழுவதும் அது அப்படி பழக்கத்துக்கு கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்ட வருஷம் போதா. அவைகள் காலை தோறும் புதிதாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது அதிகாரம் 21வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு அல்லேலூயா சோத்திரம். இந்த பாட்டு போட முடியுமா? பிள்ளை இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கவனிங்க, அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நீங்கள் சில காரியம் இந்த மாதிரி நம்ம பேசினதுக்கெல்லாம் உடன்பட்டு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பரிசுத்த ஆவியானவரை உள்ளான மனுஷரை புதிதாக்கி கொண்டால் அந்த உள்ளான மனுஷர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். மரணம் இருக்காது, துக்கம் இருக்காது, வேதனை இருக்காது, வருத்தம் இருக்காது, முந்தின பிரச்சனை எல்லாம் ஒளிந்து போக. அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 பாருங்க.
கொஞ்சம் தியானிப்போம். கண்ணீரெல்லாம் துடைப்பாராம், மரணம் இல்லை. நமக்கு அந்த கஷ்டத்தின் நேரத்திலும் அல்ல, அந்த பாட்டு நம்ம பாடணும் இல்லையா, கண்ணீரெல்லாம் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அல்லேலூயா சோதரன் நம்மை காக்கிற தேவன். அப்போ அந்த துக்கம் வராது. நான் ஒருக்கா சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. என் பிள்ளை அந்த 1ஆம் தேதி இங்கே ஆராதனை நடக்கும். அவன் மரித்த நாள் எப்படி இருக்கும் மனசார? நமக்கும் பிள்ளை நம்ம சொந்த மகன்லாம், அப்பான்னு நம்மளை சுற்றி வந்தவனு 1ஆம் தேதி ஜனவரி 1 இங்கே எனக்கு பிரசங்கம் பண்ண முடியுமா? மாமிசத்தில் இருந்தா அதே நமக்கு ஒரு அடையாளம். அவன் நினப்பாக இருக்குது. ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் நின்று கூப்பிட்டா போதும் பைக் எடுத்துகிட்டு சல்லுனி ஒரு முடு போல் இருந்தாலும் ஓடி வந்துடுவான். எவ்வளவு பெரிய ஊக்கமாக இருந்தது, பலமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு காரியம் செய்யனாலும் நான் தான் செய்ய வேண்டியது. அதில் நான் சிந்திப்பேன்ல, என் பிள்ளை மட்டும் இருந்திருந்தா. மெட்ராஸ் வண்டி டியூட்டி போயிட்டு பஸ் ஸ்டாண்டு வந்தோன்னா, சுதன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன்னா உடனே பைக் எடுத்துகிட்டு அங்கே வந்து நிற்பான். அந்த நான் வாங்கிட்டோடைய சாதனத்தை தூக்கிட்டு போகிறது. எவ்வளவு கைக்குள்ளே இருந்தான். அதெல்லாம் இருக்கத்தானே, வேதனை இருக்கத்தானே செய்யும். ஆனால் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுனால அந்த துக்கம் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு பிரியமானவனே. அந்த சிந்தனையே வரல. என்ன விடுங்கங்க, ஒரு தாய் நீங்கள் போறீங்கன்னா போங்க ஊழியத்துக்கு எங்கேயும், என் பிள்ளைய மறந்துனா அப்படி தானே சொல்ல தோணும். நீங்கள் யோசிங்க, 10 மாதம் சுமந்து பெற்றவள் அவள் அல்லவா? ஏன் கூட நான் அவன் மரணத்தை வச்சு தான் நான் முதல் பிரசங்கம் பண்ணுவேன். அவன் எப்படி இறந்தான், அவன் எப்படி சோக்கேடு, அவனே தான் சொல்லி அப்போ அவன் இருதயம் எப்படி வேதனைப்படும். நீங்கள் இப்படிதான் சொல்ல போகிறீங்க, நான் வரலன்னு தானே சொல்லணும். மாமிசத்தில் இருந்தா அதான் அந்த ஆவியானவர் அவளுக்குள்ளே இருந்து ஏவி உள்ள உறுத்தி ஏவுறதுனால கேட்குறா, ஏங்க நமக்கு ஊழியம், நீங்கள் ஏன் ஊழியம் வேண்டான்னு சொல்கிறீங்க, நம்ம போகலாம், போயிட்டு வந்து இந்த ஊழியத்தை நடத்தலாம் அப்படின்னு தான் உற்சாகப்படுத்துக. அதுதான் ஆண்டவர் சொன்னார், துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. அல்லேலூயா. நாங்களே சாட்சியாக இருக்கிறோம். அந்த நாள் வந்தால் எப்படி இருக்கும்? ஐயோ, நம்மளை எல்லாரும் கொண்டாடுவாங்க. இறந்த நாள் நம்ம தலைவர்லாம் அரசியல்வாதியெல்லாம் இறந்தாச்சுன்னா அப்படி தானே கொண்டாடுறாங்க. ஆனால் நமக்கு அந்த சிந்தனையே வராதுங்க. அதுதாங்க அந்த வசனம். அடுத்த வசனத்தில் பாருமா, வெளிப்படுத்தின சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார். துன்பமா, துயரமா, கண்ணீரா, அழுகையா, நிந்தையா, அபமானமா, பிரச்சனையா, போராட்டமா, ஒன்று செயலற்ற போற நிலைமையில் இருக்கிற, நடக்கவே நடக்காது என்று முடிவு செய்து விட்டாயோ? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, அப்படியாய்ப்பட்ட பிரச்சனையிலே மன உழந்து இனி எங்கே நடக்க போகுது? இவ்வளோ காலம் நடக்கலை, இவ்வளவு முயற்சி செய்து நடக்கலை, இனி நடப்பதற்கு கடுகளவு வாய்ப்பில்லைன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தார் மாறுங்க, உலகத்தையே புரட்டி போட அவர் சர்வ வல்லவர். உனக்காக எதையும் செய்வார். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், இதோ என் பிள்ளைகளை உங்களுக்கு வேண்டி நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள், இவைகளை எழுது. இந்த வசனத்தை உங்க இருதயத்தில் எழுதுங்க, மனசுல இல்லை, இருதயத்தில் அப்படியே எழுதி வச்சிருங்க. எனக்கு சொன்னார், நான் சகலத்தையும் புதிதாக்குவேன், எனக்கு முடியாது என்கிற சகலத்தை அவர் புதிதாக்கப் போகிறார். கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுவார். நீ யாரை கல்லான இருதயம் நினைச்சிருக்கா, அவங்களே அப்படியே டோட்டலாக மாற்றிவார். இந்த கல், பாவம் என்கிற கல், குடிகாரம் என்கிற கல், கோபப்படுகிற கல், வேசித்தனம் செய்கிற கல், இந்த கல்லையே மாற்றி இருக்கிறார் கர்த்தர். அவர் சகலத்தையும் புதிதாக்குவார். அல்லேலூயா. இனி 2-3 வெளிப்பாடு வருது. ஏசாயா 48:6 ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். இனி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வருங்காலத்தை குறித்து கர்த்தர் அறிமுகப்படுத்த போகிறார். நீ அறியாத மறைப்பொருளானவைகள், உன் வாழ்க்கையில் நீ உன் ஆவிக்குரிய கண்கள் தென்படாத ரகசியங்கள். ஒருவேளை உன் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை வருங்காலத்தில் எப்படி இருக்கும், இல்லை நம்முடைய கணவர் பலவீனமாக இருக்கிறார், மனைவி பலவீனமாக இருக்கிறார், இவங்க நிலைமை எல்லாம் முந்தி கூட்டியே சொல்லிடுவார்.
அது ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய நிலையை குறித்து அட்வான்ஸாகவே சொல்லுகிற ஒரு தேவன். அதான் சொல்லுகிறார், நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அது நமக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும், வீண் செலவு வராது, முன்னுக்கூட்டே எச்சரிச்சிருவார். எங்கள் வாழ்க்கையில் அப்படி நிறைய சம்பவம் நடந்திருக்கிறது. என் மகளுக்கு திருமணம், நம்ம பார்வைக்கு அது நல்லது, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சொத்து இருக்கு, ஒரே வாரிசு, ஆனாலும் கொடுக்காதங்கிறாரு. அதில் ஒரு பெரிய ரகசியமே இருந்து கொடுத்திருந்தா நாங்கள் அவ்வளவுதான். இந்த காரியம், இந்த வெளிப்பாடு, மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். இந்த தெரியாது இருக்கிறதுனால தான் நிறைய பேர் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு கண்ணை கலங்கிட்டு கசந்து போய் நிற்கிறோம். அதை நீங்க முந்திக்குட்டியே ஆவியானவருக்குள்ளே வந்திருந்தா அந்த மறைப்பொருள் வெளியாயிருக்கும். எங்களுக்கு வெளிப்படுத்தினார். என் மூத்த மக டாக்டருக்கு சொத்து இருக்கு, ஆசை இருக்கு, நீ கொடுக்காத, அவனுக்கு முக்கியமாக இருக்குது இல்லை. அது அப்படி ரெண்டாவது தான் தெரிஞ்சு எவ்வளோ பெரிய தேவன். அப்போ நாங்கள் உலகம் ஏன் பணமே வேண்டாங்கிறான். ஒரு டாக்டர், அவனும் டாக்டர், சொத்து நான் 5 லட்ச ரூபா கையில் தாரேன்னு சொல்கிறான். திருமண செலவுக்கு நீ எப்படி வாயை பழக்கத்தானே செய்வா, அதுலேயும் கிறிஸ்தவன் எப்படிங்க? இந்த ரகசியம் நமக்கு முக்கியமாக தேவை. நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். இது முதல் எல்லாம் புதியவை நாளாயிரும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி ஆண்டவர் தர வைத்திருக்கிறார். இந்த வெளிப்பாடெல்லாம் அன்னைக்கு எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறது? தயவு செய்து இனி உள்ள நாட்களிலாவது பாருங்க. அடுத்தல எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அது ஒருவேளை உங்களை துன்பப்படுத்துகிற மனுஷனுக்காக இருக்கும். நீ நேசிக்கிறாய், உனக்கு அந்த ஜீவன் வேணும், ஆனால் அது இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு வேண்டியே வார்த்தை வருகிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை, கல்லு போன்ற சில குடும்பத்தில் பாருங்க, மனைவியுடைய அன்பு தெரியாமலே கணவர் வாழ்ந்து கொண்டு இருப்பார். சில குடும்பத்தில் கணவனுடைய அன்பு தெரியாமல் மனைவி இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருப்பாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, சில குடும்பத்தில் தாய் தகப்பனுடைய அன்பு உணராமல் பிள்ளைகள் கல் நெஞ்சமாய் மலட்டு இருதயமாய் ஒரு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படியாய்ப்பட்ட குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்கு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 27வது வசனம் 27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நீங்க பண்ணாட்டாலும் கர்த்தர் பண்ணி வச்சிருவார். அது ஒரு வித்தியாசம். அவருக்கு ஈக்குவலா கொண்டு வந்துருவார். நம்மளை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். அவருக்கு ஈக்குவல். அவர் தகப்பன், நம்ம பிள்ளை ஈக்குவல், சமம். அப்பா பிள்ளைங்கிற சமம். அதான் அந்த பந்தி, அந்த பரிசுத்த ஆவி அது நமக்குள்ள வந்துட்டுனா ஈக்குவல். நம்ம மனுஷர் அவர் தெய்வமாக ஏற்ற இறக்கம் இருக்காது. அவருக்கு ஈக்குவலாய் நம்மை வைத்திருக்கும் போது உன் எதிராளியாகிய பிசாசு அவன் எப்பேற்பட்ட வல்லமை நிறைந்தவனாய் இருந்தாலும் உன்னை தொட முடியுமா? யோசி. எவ்வளவுக்கு நமக்கு செக்யூரிட்டி அப்பா வைத்திருக்கிறார். வசனம் பேசுகிறது. அவர் சொல்லுகிறார், கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக்கி உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. அப்படி ஒருவேளை கல்லான இருதயம் உன் பிள்ளை, கணவர், மனைவி, உன் தாய் தகப்பன், நீங்க நேசிக்கிற உறவு, சகோதரர்கள், மாமா, மச்சான், சித்தப்பா யாராய் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், நான் வா, நம்ம ஆலயத்துக்கு போவோம். ஏன்னா அந்த உங்கள் உள்ளத்திலே அவருடைய ஆவி கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றி அந்த உள்ளத்திலே அவருடைய ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். மாற்றம் வந்துடும். நீ ஆலயத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாலே அந்த மனுஷன் ஆலயத்தில் கண்ட பரியாசம் பண்ணி பைபிளை கிழிச்சு குடிச்சு வெறிச்சு கடந்த மனுஷன் ஆளா எழுந்திருப்பான். பைபிள்னாலே எனக்கு பிடிக்காது, பைபிளை நான் கிழிச்சவை.
அக்கா உபதேசம் பண்ணால் சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற இட்லியை தட்டி விட்ருவேன், அது நடு ரோட்டில் போய் கிடக்கும். உன் வீட்டுக்கு நான் இனி வர மாட்டேன், நடு ரோட்டில் நின்று ஏசிட்டு போவேன். அப்படியாய்ப்பட்ட துன்மார்க்கன் 9:30 மணி ஆராதனைனா 9:15 கிளம்பலைன்னா அங்கே வீட்டை ரகலை பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுங்க, நீ கலைஞ்சிருவேன். இதுக்கு பயந்து என்னுடைய மகள், மூத்த மகள் ஆயத்தமாகி காரில் போய் உட்காந்துருவா. அப்போ திட்டுவாங்க. எப்படிங்க? அன்னைக்கு இயேசு வேண்டாம், பைபிள் வேண்டாம், ஊழியக்காரன் வேண்டாம், போ வெளியே. இன்னைக்கு அதே கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக்கி இயேசுதான் உயிர் மூச்சு சகலமும் இயேசுதான் மாற்றுவாருங்க. அப்போ உள்ள எவ்வளவு சந்தோஷப்படும். அல்லேலூயா. உன் குடும்பம் எப்படி வாழ்க்கைப்படும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் குடும்பம் எவ்வளவு பிரகாசிக்கும். அல்லேலூயா. 28வது வசனம், உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நம்ம அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமை சொத்து கிடைக்காம திணறுகிறோம். அதே ஆண்டவர் சகலத்தையும் உனக்கு ஆசீர்வாதமாக வைத்து நீ வேண்டுவதற்கு அதிகமாக இந்த உலக மனுஷர்களை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் மாற்றி பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், நீ நடந்து போகும்போது என்ன போறாம்லா, என்ன போறாம்லா, இவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நேற்று ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே போய்கிட்டு போத்தீஸுக்கு போனோம். மனைவி, எங்களுக்கு கல்யாண நாள், நாங்கள் ஜெபம் பண்ண என் மனைவி நம்ம தான் கேட்பா, நமக்கு அப்படி செய்யக்கூடாது, அப்படி தானே. ஞாயிற்றுக்கிழமை தான் அது பிறந்த நாள் வாசிப்பு. நேற்று எனக்கும் என் மனைவிக்கும் திருமண நாள். அப்போ திருமண நாள், அது பிறந்த நாள், இது திருமண நாள். பொதிசுக்கு போனோம். ஜாலி, அது ஒரு ஜாலி. கிழவனும் கிளவியும் நாங்கள் அது சந்தோஷங்க. அதில் ஒரு மாற்றம் இல்லைங்க. நாங்கள் என்ன அப்படி வயசாகி போச்சு? ஆமாம். அல்லேலூயா. மைக்கில் வேற போகுது போட்டு. ஆமாம் ஆமாம். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். போனோம், அங்கே போனோம். மகா இன்னைக்கு சமையலே பண்ணாண்டா. அப்படியா? ஆமாம், ஹோட்டலில் சாப்பாடு. நேராக கௌரி. அப்போ ஒரே சிக்கன் மட்டன் தின்னு சலிச்சு போச்சு. அந்தால பக்கத்தில் இருக்கிற கௌரி சங்கர், அல்லேலூயா, அங்கே போன 150 ரூபா, ஆளுக்கு 150 ரூபா அடித்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. அவள் எனக்கு ஒன்று எடுத்திருந்தா, நான் அவளுக்கு 2. அல்லேலூயா சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆமாம். கிழவனுக்குள்ளே எப்படின்னா அப்போ குமரனுக்குள்ளே எப்படி இருக்கும்? அல்லேலூயா. உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஐயா, இவ்வளவு சந்தோஷத்துக்கும் ஆடல் பாடலுக்கும் பற்றி சில பேர் துணி எடுப்பதற்கும் காரில் ஹாயா வருவதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால. ஒரு மனுஷன் அப்படியே நாங்கள் காரை எடுக்கும்போது, சார் நீங்கள் அந்த டிவியில் வரக்கூடிய ஆள் தானே, ஆளை பார்த்தா டிப்பாக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்குறாங்க. அவர்களுக்கு தெரியுது இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். எவ்வளவு சந்தோஷங்க. நம்மளை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களை பிரஜாதி மக்கள் சொல்லும்போது அதை கேட்க நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நம்ம 28 போட்டாச்சு. அடுத்த கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43வது அதிகாரம் 18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். நான் என் பிள்ளையை பற்றி நினச்சது கிடையாது. இப்போ உள்ள காலத்தில் நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். உங்களையும் சொல்கிற ஆண்டவர், இன்றைக்கி இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற நீங்கள், நேற்று வரை நடந்த சம்பவம், இன்றைக்கி காலையில் நீங்கள் ஆலயத்துக்கு புறப்படுகிற வரைக்கும் இருந்த மன உளைச்சல், மன அழுத்தம் நினைக்காண்டான்னு கர்த்தர் சொல்கிறார். நீ முந்தினவைகள், இந்த மணி தாண்டினாலே, இப்போ மணி 1:15 கூட அது முந்தினது தான். 1:15 மணி கூட முந்தினது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19 பாரு, 19 போடுமா. அல்லேலூயா. ஆண்டவர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்காக கர்த்தர் சொல்லுகிற உற்சாக வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களாம். நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. 20வது வசனம். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும். தாகம்னா என்னது?
குடும்பத்தாகும், வாழ்க்கை தாகும், இழந்து போன வேதனை, அந்த வேதனையை தீர்க்கிற தாகம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலுசற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கணம் பண்ணும். உன்னை சுற்றி இருக்கிற அற்பமா எண்ணப்பட்டு இன்னாருடைய மக என்ன அவஸ்தைப்படுறா, என்ன அப்படியெல்லாம் ஒரு சைஸா, அப்படி இயேசுகிட்ட போனோன்னு உனக்கு எல்லாம் கிடச்சிட்டாக்கும், நீ மதம் மாறி போனோன்னு உனக்கு எல்லாம் வந்துட்டாங்க, இப்படிலாம் சொல்லுகிற அந்த சர்ப்பங்கள் கோட்டான் குஞ்சுகள் எல்லாம் உங்களை பார்த்து கணம் பண்ணும். எப்பா ஆனாலும் விடாப்பிடியா பிடிச்சிக்கிட்டே மனோகரா, பிடிச்சிக்கிட்டே நாராயண வடிவு, பிடிச்சிக்கிட்டே இப்படி நம்மளை பேர சொல்லி அவங்க கணேசு உனக்கு இவ்வளவு துன்பம் வந்தப்புறம் நீ உறுதியாக பிடிச்சிக்கிட்டே, இன்னைக்கு உன் தெய்வம் தானே இன்னைக்கு நல்லா தெய்வம், நீ தானே நல்லா இருக்கா, நாங்கள்லாம் கஷ்டப்படுறோமே. எங்கள் குடும்பத்தில் சொல்கிறாங்கங்க, என்னை ஒரு காலத்தில் வெறுத்தவங்கெல்லாம், அண்ணே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்கள்லாம் முந்தி ஒரு மாதிரி நினச்சோம். எத்தனை பேர் அவ்வளவு அந்த அதான் அவர் அவங்களை திட்டுறாரு. வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை ஆண்டவரை கனப்பண்ணு. ஒரு தேவனாகிய கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா.